மதுரை மருத்துவக் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கூடுதல் விவரங்களை நாம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முகவர்கள் எப்பொழுது உள்ளே அனுப்பப்பட இருக்கிறார்கள்? அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகள் என்னென்ன சொல்லுங்க. மதுரை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களே அந்த காட்சிகளை நீங்களே தற்போது நேரடியாக பார்க்கலாம். அதாவது அலுவலர்களுக்கென தனி பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று முகவர்கள் செல்வதற்கு தனி பிரத்யேக பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியானது 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட இருக்கிறது. அதே போன்று பல்வேறு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தளவிற்கு 9,80,271 வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அந்த வாக்குகள் தான் தற்போது எண்ணப்பட இருக்கிறது. மதுரையை பொறுத்தளவிற்கு 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இங்கு தற்போது 45 நாட்களாக ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படுகிற அறையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதை தொடர்ந்து எண்ணப்பட இருக்கிறது. இந்த இடத்தை பார்த்தோமேயானால் இது மருத்துவக் கல்லூரியின் பிரதான நுழைவாயில். இந்த இடத்தில் இரண்டு பாதைகள் அமைக்கப்பட்டு அலுவலர்கள் தனித்தனியாக பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். மற்றொரு பாதை கேட் 2 என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை பொறுத்தளவுக்கு அரசியல் கட்சி முகவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் உள்ளே கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர காவல் ஆய்வாளர்களும் ஒலிபெருக்கி வாயிலாக இங்கு அவ்வப்போது இங்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இவர்களை பொறுத்தளவிற்கு இங்கு அரசியல் கட்சி முகவர்கள் கேட் நம்பர் 2 செல்ல வேண்டும், அலுவலர்கள் கேட் நம்பர் 1 செல்ல வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன், சிபிஎம் சார்பில் சு வெங்கடேசன், பாஜக சார்பில் ராமசீனிவாசன், நாம் தமிழ் சார்பில் சத்யாதேவி உள்ளிட்ட 21 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த தேர்தலில் அவர்களுக்காக மக்கள் அளித்த வாக்குகளைத்தான் தற்போது எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் 19 நடைபெற்ற வாக்குப்பதிவை பொறுத்தளவுக்கு 9,80,271 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு 7 மேஜைகளும் பணித்தொகுதி வாக்குகள் எண்ணுவதற்கு 1 மேஜை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 16 சுற்றுகளாகவும் அதிகபட்சமாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 24 சுற்றுகளாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மேலூர் 20 சுற்றுகள், மதுரை கிழக்கு 24 சுற்றுகள், மதுரை வடக்கு மற்றும் மதுரை மத்தியம் 18 சுற்றுகளாகவும், மதுரை தெற்கு 16 சுற்றுகளாகவும், மதுரை மேற்கு 21 சுற்றுகளாகவும் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு துவங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தளவிற்கு 641 அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுகிறார்கள். மேலும் 112 நுண் பார்வையாளர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்கிறார்கள். இப்படி வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 1800 காவலர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்ட்ராங் ரூம் அறை முழுவதுமாக மத்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சிஆர்பிஎஃப் காவலர்கள் 24 மணி நேரம் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு அடுத்ததாக கட்டிடத்தின் நுழைவாயிலே தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர கேட் நுழைவாயிலே தற்போது தமிழ்நாடு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தவிர பிடிடிஎஸ் என்று சொல்லப்படுகிற வெடிகுண்டு தடுப்பு காவல்துறையினரும் அவ்வப்போது வளாகம் முழுவதுமாக வளாகத்துக்கு வெளியாக வெடிகுண்டு தடுப்பு காவலர்களை வைத்து பரிசோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் இங்கு வருகிறார்கள். அவர்களுக்கு அவருடைய அடையாள அட்டை சரியாக இருக்கிறதா, அவர்கள் எந்தெந்த மாதிரியான செல்ல வேண்டும் என அவ்வப்போது அறிவுறுத்தல் செய்யப்பட்டு வருகிறது. அது தவிர இங்கு அவர்கள் செல்போன்கள் அனுமதிக்கவில்லை. அவர்கள் அலுவலர்கள் மற்றும் முகவர்களுக்கு செல்போன்கள் கொண்டு வரக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி தான் தற்போது அது அலுவலர்கள் அவற்றை தற்போது முகவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான முறையில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்காக அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.
நாம் இருக்கக்கூடிய இந்த மதுரை மருத்துவக் கல்லூரி நுழைவாயிலிருந்து 200 மீட்டருக்கு இந்த சாலை மாவட்ட ஆட்சியர் சாலை முழுவதும் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பூங்கா முருகன் கோவில் சந்திப்பிலிருந்து திருவள்ளுவர் சிலை சந்திப்பு வரைக்கும் முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் இந்த பகுதி முழுவதும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது அதனை வீடியோவாக பதிவு செய்வதற்கு வீடியோகிராஃபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணிகள் நடைபெறுகிறது. 2 பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பார்வையாளர்களை 3 தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் என மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு 2 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாக்கு எண்ணிக்கை பணியை கண்காணித்து தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு சுற்றுகளிலும் கையொப்பமிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்று முடிவு நிலவரம் அறிவிக்கப்பட்ட பின்புதான் அடுத்த கட்ட சுற்றை எண்ணுவதற்கு எண்ண வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதமின்றி வாக்கு எண்ணிக்கை சீராக நடத்துவதற்கு முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதுகள் வரை அலுவலர்கள் மற்றும் முகவர்களை அனுமதிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறைக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. மோகன்ராஜ். ஹரிகிருஷ்ணன், தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் குறித்து சொன்னீங்க. குறிப்பா உள்ளே செல்லக்கூடிய அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன, அவர்களிடம் என்ன மாதிரியான அடையாள அட்டைகள் சரிபார்ப்புகள் இருந்தால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், அது மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் கட்சிக்கு அல்லது ஒரு வேட்பாளருக்கு எத்தனை பேர் முகவர்களாக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் என்ன, இவிஎம் மிஷின் ஓபன் செய்யும் பொழுது கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் என்ன, சொல்லுங்க. அலுவலக பணியாளர்கள் உள்ளே செல்வதற்கான நுழைவாயில் மதுரையை பொறுத்தளவுக்கு இந்த தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு என்பது தனியாக ஒரு 7 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர பணி தொகுதி வாக்குகள் என்பதற்கு ஒரு மேஜை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மேஜைக்கும் 2 அலுவலர்கள், ஒரு நுண் பார்வையாளர் என 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குகள் என்பதற்கும் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளே நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் சட்டமன்ற தொகுதி வாரியாகத்தான் எண்ணப்படுகிறது. அப்படி எண்ணப்படும் போது தனித்தனியாக ட்ரே அங்கு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ட்ரேயில் ஒவ்வொரு வேட்பாளர் இந்த தபால் வாக்குகளில் அவருக்கு கிடைத்த சின்னங்கள் யாருக்கு அவர்கள் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்குச்சீட்டு தனித்தனியாக ஒதுக்கீடு செய்து இறுதியாக அது கவுண்டிங் செய்யப்படும், எண்ணப்பட்டு அது எத்தனை சீட்டுகள் இருக்கிறது, இந்த வேட்பாளர் எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறார் என முகவரிடம் காண்பித்த பிறகு அதுக்கப்புறம் அது கவுண்டிங்கில் வைக்கப்படும், அதாவது கணக்கில் வைக்கப்படும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தளவுக்கு உள்ள அதாவது ஒரு கம்பி வலைகள் அடைக்கப்பட்ட ஒரு அறை போன்ற ஒரு ஏற்பாடு செய்யப்படும். அந்த ஏற்பாடுக்குள்ளாக வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் இருப்பார்கள். அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து அதை ஒன்றன் பின் ஒன்றராக முகவர்களுக்கு அதில் பதிவான வாக்குகளை காட்டுவார்கள். முகவர்கள் அதை குறிப்பீடு எடுத்த பின்பு அதை நுண் பார்வையாளர்கள் அதை எண்ணுவார்கள். அவர்கள் எழுதி கையொப்பமிட்டு 14 மேஜைகளிலும் உள்ள அந்த சீட்டுக்கள் அனைத்தும் அங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும். அவர் கையொப்பமிட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக கையொப்பமிட்ட அந்த படிவங்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும். அவர் ஒட்டுமொத்தமாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்பதை அவர் பின்னர் அறிவிப்பார். இதுதான் இதற்கான ஏற்பாடுகளாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முகவர்களை பொறுத்தளவுக்கு தொலைபேசி அதாவது செல்போன்கள் எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுக்கு அலுவலருக்கும் அதே நடைமுறையில் தான் பின்பற்றப்படுகிறது. இவர்களை பொறுத்தளவிற்கு அந்த ஒதுக்கீடு செய்ய இடத்தில் நின்று பார்வையிட வேண்டும். அதே நேரத்தில் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. அவர்களுக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அல்லது சந்தேகம் வரும் பட்சத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையிட்டு அதற்கான தீர்வு காண வேண்டும். இப்படி பல்வேறு விதிமுறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விதிமுறைகளின்படி தான் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. மோகன்ராஜ்,
ஹரிகிருஷ்ணன், குறிப்பாக தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள், முகவர்களுக்கான உரிமைகள், அவர்களுக்கான விதிமுறைகள் குறித்தெல்லாம் சொன்னீங்க. அடுத்தடுத்து நாம் அரசியல் கட்சிகளின், அரசியல் தலைவர்களின், வேட்பாளர்களின் நிலவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் அறிவிப்பு தொடங்கி வாக்குப்பதிவு, அதைத் தொடர்ந்து தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை வரை மதுரை தொகுதியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்றன? தேர்தல் ஆணையத்தால் ஏதேனும் பரிசு பொருட்களோ பணம் தொடர்பான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதா? இந்த தேர்தலில் மதுரை தொகுதியில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றன? மதுரை மக்களவை தொகுதியை பொறுத்தளவிற்கு இங்கு மிக தீவிரமான பிரச்சாரங்கள் நடைபெற்றிருக்கிறது. இங்கு அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தளவிற்கு சிபிஎம் கட்சி போட்டியிடுகிறது. அது மட்டுமில்லை பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது, நாம் தமிழர் நேரடியாக போட்டியிடுகிறது. இப்படி 21 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். இந்த 21 வேட்பாளர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் தீவிரப்படுத்தி இருந்தார்கள். பல்வேறு இடங்களில் தாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் எந்த மாதிரியான பணிகளை செய்ய இருக்கிறோம், எந்த மாதிரியான திட்டங்களை செய்ய இருக்கிறோம் என்கிற உடனடியாக அவர்கள் மக்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் அந்த அறிவிக்கையெல்லாம், அவர்கள் துண்டு அறிக்கையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். அது மட்டுமில்லாமல் பரிசு பொருட்களை பொறுத்தளவிற்கு இங்கு எந்த ஒரு பரிசு பொருட்களும் வாக்காளருக்கு கொடுத்ததாக கைப்பற்றப்படவில்லை. மேலும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை தாண்டி எடுத்து செல்லப்பட்ட பணங்கள் மற்றும் பொருட்கள், தங்க நகைகள் தான் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களை பொறுத்தளவிற்கு தற்போது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன, மக்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் தேவைப்படுகிறது என்பதை தான் மக்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களுடைய வாக்குறுதியாளராக அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. பல்வேறு கட்ட தலைவர்களும் இங்கு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அதே தேர்ந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அந்தந்த வேட்பாளர்களுக்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி தற்போது பிரச்சாரங்களை தொடர்ந்து தீவிரப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடைபெற்று தற்போது நிறைவு பெற்று அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. மோகன்ராஜ். மதுரை வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும், மதுரை தொகுதி குறித்தும், மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்.